இன்று டே 15. கார்த்தி நண்பர் அவரோட ஒர்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு காலையில் 7:30 அள்ளி போட்டு வந்துட்டார். இவர் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்க்கும் போய் பிஎன்ஜி கம்பெனி ப்ராடக்ட்ஸ்க்கான ஆர்டர் எடுக்கணும், டார்கெட் முடிக்கணும். அதுதான் இவரோட ஒர்க்கு. டெலிவரி மட்டும் கம்பெனி சைட்லேருந்து பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் போனது வைகை டேமை சுற்றி இருக்க ஊர்களுக்கு. போகிற வழியெல்லாம் நல்ல பச்சை பசேர்னு நெல் வயல்கள், அதுக்கப்புறம் என்ன அழகான பூக்கள் இருக்க ஏரியா பக்கம் கூட்டு போனார். இது வேற எங்கேயும் இல்லை, சுகர் ஃபேக்ட்ரிக்கு சைடில் தான் இருக்குது. நாங்கள் போனது எக்ஸாக்டாக குள்ளபுரம் மற்றும் அதை சுற்றியுள்ள ஊர்கள். பூக்களுக்கு அப்புறம் தலைவர் இந்த மரங்களுக்கு நடுவில் கூட்டு போனார். ஒரு மாதிரி ஜில்லுன்ற காட்டு ஜில்லோவா மூஞ்சி மேலே விட்டுச்சு. இந்த மாதிரி மரங்களுக்கு நடுவில் போகும்போது வெயில் இருக்கிறதே தெரியல. வெயில் இருந்தால் தான் தெரியுது மரங்களோட அருமையை. அதனால நாம் நிறைய மரங்கள் வளர்க்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ராமநாயக்கம்பட்டின்ற ஊருக்கு போய் ஒரு சில ஆர்டர்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து இந்த ஆறு போகிற வழியை தேடி வந்தோம். அநேகமாக இது வைகை டேம்லேருந்து வர தண்ணியாக தான் இருக்கும். இது ரொம்ப க்ளீனாக வேறு இருந்துச்சு. இது தேனியிலேருந்து அணைப்பட்டி வர போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நீளமான ஆறாக இருந்துச்சு. நிறையா பேர் இதில் துணி வேறு துவைச்சிட்டு இருந்தாங்க. விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர் குப்பை வேற போட்டுட்டு இருந்தாங்க. நண்பர் கூட வந்ததுக்கு டீயும் பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணேன். அதில் 2 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, ஒருத்தர் யூஎஸ் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாள் போனதே தெரியல. இருந்தாலும் நம்ம கடினமாக இருக்கணும் அப்படின்றக்காக நம்ம ஒர்க் அவுட் ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கிட்டோம். ஸ்ட்ரெச்சிங் நமக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்ட்ரெச்சிங்கையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நாம பண்ண போகிறது லெக் ஒர்க் அவுட்டு. ஸோ நமக்கு தெரிஞ்ச எல்லா லெக் ஆசனங்களையும் நம்ம பண்ண போகிறோம். இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைகள் நான் பண்ணுறதை பார்க்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி பல வித்தைகளை காட்ட போகிறேன். அதனால தான் முக்கியமாக பிகினர்ஸ் யாரும் இந்த ஒர்க் அவுட்டெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெச்சிங்க்கு வருவோம். காலை நல்லா அகட்டி வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு க்ளோஸ் லெக்கில் ஸ்குவாட்ஸ் 3 செட்டு பண்ணணும். இது தலைவர் சைத்தம்மாவோட ஃபேவரட் ஒர்க் அவுட்டு. அதுக்கப்புறம் நார்மல் ஸ்குவாட்ஸ் பண்ணணும். ரொம்ப கீழே போவேன்னா முடிஞ்சளவு பேரலல் டு த கிரவுண்ட் இருந்தால் போதும். சம்டைம்ஸ் ஃபார்ம் மிஸ் ஆகும்போது உடம்பு என்னமோ பண்ணுற போடா அப்படின்ற மாதிரி பண்ணும். அதை தொடர்ந்து சூமோ ஸ்குவாட் பண்ணணும் பாடி வெயிட்லேயே. இந்த சூமோ ரெஸ்லர்ஸ்லாம் காலை நல்லா அகட்டி வச்சு பண்ணுற மாதிரி உட்காந்து எந்திரிக்கணும். இப்போ பண்ண 3 ஒர்க் அவுட்டையுமே நம்ம வெயிட் வச்சு பண்ண போகிறோம். எங்கள் வீட்டில் இந்த ஆட்டுக்கள் தான் கிடச்சது. ஜிந்தா. நான் நார்மல் ஸ்குவாட்ஸ்க்கு வெயிட் நல்லா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் சிலிண்டரை தூக்கிட்டு வந்து தோல் மேலே வச்சுட்டேன். இதுதான் நான் சொன்ன அந்த வித்தை. இதை பிகினர்ஸ் யாரும் வீட்டில் ட்ரை பண்ண வேணாம். இது பண்ணுறதுக்கு பேசாமல் மூட்டை தூக்க போகலாம்ல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் காதில் வாங்காமல் நம்மளோட ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது முடிஞ்ச உடனே சூமோ ஸ்குவாட்ஸையும் நம்ம வெயிட் வச்சு பண்ண போகிறோம். என்ன மாதிரி தௌலத்தாக நீங்களும் வெயிட் தூக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிப்பு நல்லா இருக்க வெயிட்டாக பார்த்து தூக்குங்க. இல்லாட்டி கால் மேலேயே போட்டுப்பீங்க. சூமோ ஸ்குவாட் முடிஞ்சதோ ஸ்டாண்டிங் லஞ்சஸ் பண்ணணும். நான் நல்லா அலைஞ்சிட்டு வந்ததில் பாடி ஃபுல் டயர்டு இருந்தாலும் நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணப்போ சுகர் கொடுத்து என் தவத்தை கலைக்க பார்த்தாங்க. இருந்தாலும் நான் அதுலேருந்து தப்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி டீ குடிச்சேன்னு கேட்கலாம். அதில் நான் சுகர் இல்லாமல் தான் குடித்தேன். அப்படி இல்லைனா ஆஃப் சுகர் போட்டுப்பேன். ஃபைனல் ஒர்க் அவுட்டாக இந்த காஃப் ரைசஸ் பண்ணி முடிச்சுக்கிட்டாச்சு. நான் இன்றைக்கி டோரா புஜ்ஜி மாதிரி காடு, மலை, ஏரி அப்படின்னு சொல்லி நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன். பாய் நண்பர்களே.